GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Covin year-end big sale. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலில் அறிவிப்பு வருது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா இருக்க கட்சியிலும் முதற்கட்ட நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வெவ்வேறு தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க ஸ்பிளிட் ஆகி நிற்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் எல்லாருமே வந்து சென்னையை பேஸ் பண்ணி அர்பன் ஏரியாவில் நிற்கிறாங்க. டி நகர், விஜய் பெரம்பூர், அதே போல் அம்பத்தூர், வில்லிவாக்கம், ஆதவர்ஜுனா நிற்கிறாருன்றாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரே மண்டலத்தில் ஒரே சிட்டி சுற்றி இருக்கக்கூடிய தொகுதியில் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? இது வந்து கை கொடுக்கும். ஏன்னா ஸ்பிளிட் ஆனீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஃபேமஸான ஆள் நிற்கிறாரு, அங்கே ஒரு ஃபேமஸான ஆள் நிற்கிறாருன்ட்டு மண்டல வயசு வந்து இதாகும். தாவேக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறது இது விஜய்க்கு ஒரு சாதகமாக முடியும். பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சுத்தமாக பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏதாவது இருந்தால் அவங்க யோசிப்பாங்க. இங்கே அவருக்கு தான் முதல்ல இருந்தே நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்கெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுருந்தாங்கன்னா, நீ கன்னியாகுமரியில் ஒரு பெரிய டீம், நான் ரொம்ப என்ன சொல்கிறது, திமுக அதிமுகலேருந்து ரொம்ப பிரபலமானவர்கள், திருநெல்வேலி அந்த சைடு சவுத்துலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, எல்லா பக்கம் ரொம்ப பிரபலமான ஆட்கள். இதை தான் நம்ம சொன்னோம், பிரபலமான ஆட்கள் வேணும் ஜான்ட்ட சொன்னோம். அவர் ஒரே வாரத்தில் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லி சொன்னார். ஸ்பெண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு பிறகு முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்லிட்டு ஸ்ரீதர் அவர்களை கூட்டி வந்தார், ராஜலட்சுமி அவங்களை கூட்டி வந்தார். அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? அவங்களே இன்னைக்கு இல்லை. இந்த கட்சியில் வந்து நீங்கள் யாரெல்லாம் பிரபலமாக மேலே மயிலாப்பூர்லேயே வெங்கட்ராமனுக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி முன்னாடி சொல்லாங்க இல்லையா, அவங்க எம்எல்ஏ வந்தாங்க, அவங்க வந்து நடந்தெல்லாம் போயிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? ஏன்னா அவங்க என்ன செலவுக்கு தலைவர் காசு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. அதோட சொல்லி முடிஞ்சிருச்சு. ஸ்ரீதர் என்ன ஆர்வத்தில் வந்திருப்பாரு, விஜய் வந்து காசு கொடுப்பார் போல இருக்கு. காசு கொடுப்பாருன்னு சொல்றது செலவுகளுக்கு தான். ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து அது எதிர்பார்த்து தான் வருவாங்க. புதுசாக வராங்க, அது கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார். உங்கள் கையில் என்ன போட முடியுமோ போடுங்க, நம்ம சீட்டு கொடுக்குறதே பெருசு இல்லை, நீங்கள் காசை வாங்கன்னு பிடுங்கிறது வேலைகள். இன்னொன்று, இப்போ நீங்கள் இப்போ செங்கோட்டையன், நீங்கள் இதில் ஒரு எக்ஸப்ஷனாக வெஸ்ட்டில் நிற்க போகிறான்னு வச்சுக்கோங்க, மேற்கில் நிற்க போகிறார். செங்கோட்டையன் அவர்களுக்கும் சத்தியபாமா அவர்களுக்கு தான் சீட்டு. உங்கள் கூட ஆதரவாளர்கள் அந்த பஸ்ஸில் வந்து இறங்கினாங்களே 4 பஸ் 5 பஸ்ஸில் ஒருத்தர் கூட சீட்டு கிடையாது. அப்போ அவருமே என்ன யோசிப்பார், நம்மளோட தொகுதியில் நம்ம சுருங்கிக்குவோம். நம்ம போய் மேற்கு மண்டலம் சொல்லி சொன்னாங்க, 4 தொகுதிகளுக்கான இன்சார்ஜ் சொல்லி சொன்னாங்க, 4 மண்டலத்துக்கு இன்சார்ஜ் சொன்னாங்க, எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா நான் கை காட்டுறால திருப்பூர்லையோ ஈரோட்லையும் கோயம்புத்தூர்ல நிப்பாட்டிங்கன்னா நான் போவேன், சேலத்தில் நிப்பாட்டினா நான் போவேன். அது செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் கேட்குறது ரொம்ப கரெக்டான கேள்வி. டி நகரில் இப்போ புசியானந்தன் சொல்லி சொல்கிறாங்க, டி நகரை தாண்டி அவர் போவாரா? வாய்ப்பு இல்லை. வில்லிவாக்கத்திலேயே இவர் முடங்கிடுவார், ஆதவர்ஜுனா முடங்கிடுவார். நீங்கள் மற்றவர்கள் பெரம்பூர் சொல்லி சொல்கிறாங்க, அதில் நான் அந்த லிஸ்ட்டு வர வரைக்கும் நான் அதை நம்ப மாட்டேன். எனக்கு இல்லைங்க, எனக்கு விஜய் நிப்பாருன்னு எனக்கு தோணலை. இது சும்மா பில்டப்காக கடைசி கிழக்குன்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே சொல்கிறாங்க. நான் வந்து காரணம் ஒன்றே ஒன்று தான், விஜய் வந்து ஒருவேளை தோற்று போனால் மறுபடியும் சினிமா கேரியரில் போகிறதுலாம் ரொம்ப யோசனை வரும். இன்னொன்று, நீங்கள் கேட்ட கேள்வியில் விஜய் தான் எல்லா இடத்துக்கும் போனார். அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், ரொம்ப சில இடங்கள் 10 பாயிண்டில் போனால் கூட விஜய் தான் போகணும். பெரம்பூரில் விஜய் நிற்கிறாருன்னா திமுக ஸ்பெஷலாக விஜய்க்காக வேலை செய்வாங்க, அவரை முடக்குவதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. இல்லை திருச்சி கிழக்குலனா கே நேருடன் அசைன்மெண்ட்டை முதலமைச்சர் கொடுப்பார், முதலமைச்சர் கொடுக்காட்டி உதயநிதி கொடுப்பார். ஓகே, நீங்கள் விஜய் வந்து அங்கேயே கண்டெயின் பண்ணுங்க, இங்கே சேகர் பாபு கூப்பிட்டு இங்கே கண்டெயின் பண்ணு சொல்லி சொல்லுவார். எல்லா இடத்துக்கும் ஆட்கள் வச்சு மண்டலத்தை வச்சிருக்காங்க. அப்போ விஜய் வந்து என்னங்க நம்ம இங்கே பெரிய டஃப்பாக இருக்கே, நம்ம எப்படி வெளியே போகிறதுன்னு ஒரு கேள்வி வரும். சார் இல்லை சார், நீங்கள் தான் சார் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னா நான் அங்கே போகிறதா இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறதா? ப்ளஸ் செகண்ட், விஜய் வந்து இப்போ கூட ஒருவேளை பெரம்பூராக இருந்தால் கூட வீட்டுக்கு வீடு போவாராங்கிறதுல பெரிய கேள்வி தான். அவர் வேணா பணியூருக்கு வாங்க, நீலாங்கரை கிளம்பி மக்களை கூட்டிட்டு வாங்க சொல்ல சார். பட் அதை தாண்டி விஜய் வந்து ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாருன்னா விஜய் ஃபேஸுக்காக நிறைய வாக்குகள் விழும். ஃபேஸ் வேலை இருக்குங்க, ஸ்டார் கேண்டிடேட்ஸுக்கு கிடைக்க தான் செய்யும். பட் நான் சொல்றேன், நீங்க டஃப்பாக தானே இருக்கும். நீங்க ஜெயிச்சிருவார், ஒரு ஸ்வீப் பண்ணிடுவாருன்னு சத்தியமாக சொல்லிட முடியாது. ஏன்னா பெரம்பூருங்கிறது இப்போ சென்னை திமுக கோட்டையாக இருக்கிறது. அதை எப்படி தக்க வைக்கிறதுக்கான வேலைகள் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்பாங்க. சேகர்பாபுக்கு பர்சனலாக நம்மளுடைய மண்டலம், அந்த மண்டலத்தில் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு இது இருக்கும். அப்போ உதயநிதி சொல்ல பர்சனலாக நீங்கள் அசைன்மெண்ட்டாக கொடுப்பார். அப்படி இருக்கின்ற காரணத்தினால இங்கேயே விஜய் முடங்குவதற்கான வேலைகள் நிறைய நடக்கும். ஸோ அதனால அது வேண்டாம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு காரணம் நான் பார்க்கின்றது, சினிமா கேரியருக்கு விஜய் கண்டிப்பாக போறாரு. தோத்து போன நடிகராக நீங்கள் வந்து போவது அவருக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துங்கிறதும் காரணமாக இருக்கலாம். பட் ஸ்டில் நான் வரட்டும், லிஸ்ட் வந்தால் நான் என் கருத்தை நான் நிச்சயமாக மாற்றிக்கிறேன், பிரச்சனை இல்லை. பட் மற்றவர்கள் எல்லோருமே நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியமாக அந்த ஸ்டேஜில் உட்கார எல்லாருமே சென்னையிலே முடங்கிடுறாங்க. இப்போ யார் போய் மற்றவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க? இப்போ மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு வாங்கினா இல்லைப்பா, அவர் என்ன ஆதவர்ஜுனா சொல்லி வில்லிவாக்கத்தில் நிறைய பிரச்சனை இருக்கியா, இங்கே வார் ரூம் போட்டு இங்கே நான் வேலை பார்ப்பேன், நான் உனக்கு வருவேன். ஏன்னா ஆதவர்ஜுனாக்கு ஜெயிக்க ஷார்ட் பீரியட்ல நீங்கள் தொகுதிக்குள்ளேயும் இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்னும் அவங்க கூட்டம் போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து நிறைய தொகுதிகள் நம்ம வட்டச்செயலாளர் நிறைய பேர் பேசுகிறாங்க அந்த பசங்க. சார் இப்போ எல்லாருமே எந்த மைண்ட் செட்டில் இருக்கோம்னா, நாங்களாம் ஓட்டு போடுவோம் விஜய்க்கு, பட் வேலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, யாருமே தயாராக இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த கட்சி, நான் ஒரு மாற்று கட்சின்னு நினச்சி வந்தேன், காசு 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 காசு, இது கொடுக்குறியா, காசு அது கொடுக்குறியா, காசு அது கொடுக்குறியா, இப்படியே கேட்டுட்டு இருந்தா அப்போ என்ன பெரிய மாற்றம் நீங்கள் வந்தீங்கன்னு. எல்லா தொகுதிகளிலும் இந்த வட்டச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்கள் அஃபிஷியலாக வரல, அவங்களே கூட இன்னைக்கு அந்த மாவட்ட செயலருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ வந்து நம்ம முதல்ல நிறைய நினைச்சோம், நாங்களே பெரிய மாற்றம் விஜய் நினைச்சோம். விஜய் மாற்றாக இல்லை.
இந்த மாவட்ட செயலர்கள் அன்பார்ச்சுனேட்லி அவங்கள விஜய்னே நினைச்சுக்கிறாங்க. விஜய் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது, விஜய் மாதிரி நடக்கிறது, விஜய் மாதிரியே எல்லாம் பண்றதுன்னு ஒரு வேற ஒரு லெவல்ல இருக்கிறானுங்க. மக்களோட இயல்பா இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப எங்களுக்குலாம் பெரிய சங்கடமா தான் இருக்குன்னு எல்லா பக்கமும் அதிருப்தி இருக்கு. நான் கோயம்புத்தூர் சைடு பேசுறேன், மதுரை சைடு பேசுறேன், இந்த பக்கம் வந்து எல்லா ஜோன்லயுமே இந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. அப்போ இன்னைக்கு யாருமே அவர்களுக்கு வேலை செய்ய தயாராக இல்லை. அப்ப ஒரு பக்கம் உங்களுக்கு கீழே இருக்கிற டீமும் வேலை செய்ய தயாரா இல்லை, மேல இருக்கிற டீமும் வேலை செய்ய வராது. நான் இதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு சில பேர் 17% 20% சொல்லி சொல்றாங்கல்ல, மக்கள்கிட்ட நீங்க போகாம எப்படி வாக்கு வாங்க முடியும்? நிறைய இடத்துல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இல்ல அதெல்லாம் சும்மா நம்ம அதான் சொல்றேன். நீங்க சர்வேல அதெல்லாம் வருங்க. அந்த சர்வே ஜெனியூன் தான். மக்கள் அப்படி யோசிக்கலாம், இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய மாற்றம் சொல்லி யோசிக்கலாம். ஆனா ரைஸா இப்போ நான் வந்து அம்பத்தூர்ல இருக்கேங்க. அம்பத்தூர்ல வந்து நான் இருக்கேன்னா ஒரு வாக்காளராக என்னோட வீட்டுக்கு நான் குறைந்தபட்சம் எல்லா நோட்டீஸ் வந்துச்சான்னு பார்ப்பேன். நான் ரொம்ப இல்லை, என்னோட கேண்டிடேட் வந்து என்ன பார்த்தாரானா அவ்வளோலாம் நான் போக மாட்டேன். அப்பா திமுக நோட்டீஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்ப்பேன். திமுக நோட்டீஸ் இருக்கா, அதிமுக நோட்டீஸ் இருக்கா, நாம் தமிழர் நோட்டீஸ் இருக்கா, இதெல்லாம் வாங்கி சும்மா கம்பேரிசனுக்காக சுயேட்சை யாராவது வந்திருக்காங்களா, யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் யோசிக்கிற கொஞ்சம் அதீதமாக கூட இருக்கலாம். பட் ஒரு காமன் மேன் யோசிக்கும் போது எந்தெந்த வேட்பாளர்கள் வந்தாங்கன்னு யோசிப்பாங்கல்ல. திமுக வந்துட்டு போயிட்டாங்கப்பா, என்னப்பா ஆள் விஜய் வரான்னு சொல்லி சொன்னாரு. விஜய் இல்லை, விஜயோட கேண்டிடேட் கூட வரலையப்பா எங்கப்பான்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா அவர் கூட போறதுக்கு ஆட்கள் வேணும், தீவிரமான கேம்பெயின் பண்றதுக்கு ஆட்கள் வேணும், இந்த வர்ற பசங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் இருக்கணும். அது எல்லாம் இவர்கள் எல்லோருக்கும் அது வாய்க்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பூத் கமிட்டியில எல்லா இடங்களிலும் தாவேக்காவல் போட முடியுமா? போட முடியாது. நீங்க திமுக அதிமுக மேட்ச் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவன் என்னன்னே தெரியாது. ஒருத்தர் 2 பேர் போய் உட்கார வைப்பாங்க, அவன் திருன்னு முடிச்சுட்டு இருப்பான். அவனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவனுக்கான ட்ரைனிங் நீங்க கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. பூத் முகல் மாநாடுன்னு கோயம்புத்தூர் ஒன்று ஆரம்பிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மண்டலத்துல மட்டும் பண்ணாங்க. அதுலேயே அந்த கூட்டம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க. மேலேருந்து மரத்துல இருந்து குதிக்கிறா, அங்கேதான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த கூட்டம் என்பது விஜயை பார்க்க வந்த கூட்டம். டிக்கெட் போட்டு அதையும் வித்தாங்க இவங்க. எந்த ஒரு இடத்துலையும் பூத் முகல் மாநாடுங்கிற ப்ராப்பர் இன்னைக்கு ட்ரைனிங் கூட நடக்கல. இனிமேல் நடக்குமா? நடக்காது. வார் ரூம்ல உட்காந்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லலாம், தம்பி இதை பண்ணு அது பண்ணுண்டு. இங்க ஃபீல்டுல உட்காந்து டேஷ்போர்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் காமிக்கலாங்க. நீங்க அதை வீடியோ கூட அனுப்பலாங்க. இங்க இப்ப நான் வந்து அம்பத்தூர்ல 2011 நிற்கும் போது என்னை வந்து அதிமுக வந்து என்ன கேட்டாங்க, நீங்க வந்து வரீங்களான்னு கேட்டாங்க. நான் சும்மா ப்ராக்டிஸ்க்காக போனேன். உண்மையிலே அரசியல் நீங்க கத்துக்கலாம். நீங்க அவங்க ஃபைல் ஒன்று கொடுத்து இது வந்து இப்படிதான் சார் நாங்கள் மார்க் பண்ணுவோம், ஒரு கேண்டிடேட் இல்லைன்னா பிரதானமான கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் கவுண்டிங் அன்னைக்கும் போனேன். கவுண்டிங் அன்னைக்கு போகும்போது திமுக எல்லாம் ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சுயேட்சை தான், நம்ம சின்ன கட்சி தானே, நானும் ஜாலியாக பேசியிருந்தேன். முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. 3வது ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, ஓகே இது இந்த ஏடிஎம்கே தாங்க ஜெயிக்க போகுது, 2014 ஏடிஎம்கே ஜெயிக்க. 4வது ரவுண்டில் எத்தனை வாக்குகள் திமுகவுக்கு வரும், எத்தனை வாக்குகள் அதிமுகவுக்கு வரும், எத்தனை இந்த வாக்குகள்ல ஏன் இது வரல, ஏன் இது வந்துச்சு, இந்த இடத்துல எந்த சமூகம் இருக்காங்க, இந்த இடத்துல எத்தனை படிச்சவன் இருக்கான், டேட்டா கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் அந்த அரசியல்ல ஊறி போய் நீங்க அந்த ஓட்டர் லிஸ்ட் வச்சு பார்த்தாலே இந்த ஓட்டு திமுக ஓட்டு, இந்த ஓட்டு அதிமுக ஓட்டு குறிச்சிடக்கூடிய நபர்கள். நீங்க இதோட நீங்க தாவேக்கா மேட்ச் பண்ணீங்கன்னா அவன் என்ன ஒரு வச்சிருப்பான், இப்ப 19 வயசுப்பா இவன் வந்து தாவேக்கு ஓட்டு போடுவான், இப்ப 20 வயசுப்பா, உங்களுக்கு தெரியாது அவன் திமுக ஓட்டு போடுவானா அதிமுக ஓட்டு போடா தெரியாது. நம்மளாம் நினைச்சுக்கலாம் இளைஞர்கள் வாக்குலாம் நமக்கு தான், பெண்கள் வாக்குலாம் நமக்கு தான். நீங்களா இப்போ இவங்களாம் கதை சொல்றாங்கல்ல, ஆதவர்ஜுனாவும் ஜானர்ஜுனும் கதை சொல்றாங்க, அந்த மாதிரி கதைகளை நம்ம நம்பலாம். பட் ஆனால் இது ரியாலிட்டியில நடக்குமா? நடக்காது. இவங்க அதை டிக் பண்ணி ஓகே திமுக ஓட்ஸ் கன்ஃபார்மான ஓட்ஸ் இருக்கு, அதிமுக ஓட்ஸ் எவ்வளவு நியூட்ரல் ஓட்டர்ஸை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது, இந்த பசங்களை எப்படி கன்வெர்ட் பண்றது, அந்த வேலைகளை இவங்க தீவிரமா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் முதற்கொண்டு நாம் தமிழர் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டீங்கன்னா இந்த 8% தக்க வைக்கணும். அதுக்கான வேலைகளை சரியா பாருங்க. அதை நீங்க பார்த்துட்டீங்கனாலே போதுங்கிறது இன்னைக்கு அவங்க தலைமையில இருந்து வந்திருக்கிற செய்தி. திமுக இந்த தொகுதி நம்ம ஜெயிக்கணும், இந்த தொகுதி நம்ம டஃபா இருக்கும் அப்படிங்கறது அந்த பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல போயிட்டாங்க. ஆனா தாவேக பாத்தீங்கன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியல, டாப் லெவல்ல என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே புரியாம ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்க. இதை நீங்க மேட்ச் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது கடைசியில இருந்து 8% 10% அதுலதான் வாக்காளர்கள் சில பேர் ரெடியா இருப்பாங்க. அந்த வாக்களை வாங்குவதற்கு இந்த வேட்பாளர்களும் இந்த தாவேக்கோட நிர்வாகிகளும் தயாரா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறிதான். சரி, ரெண்டாவது டே எல்லாத்துக்கும் மத்தியில நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் செலவு. கட்சிக்கு நீங்க வந்து வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி வேட்பாளர்களுக்கு அதே போல கட்சிக்கு இந்த பிரச்சாரத்துக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செலவு தேவைப்படுது. ஸோ இதற்கான செலவுகளை இவ்வளவு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செவி வழி இந்த செய்தினா ஆதவர்ஜுனா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றாருன்ட்டு. அப்போ இந்த தேர்தலுக்கும் முழுக்க ஆதவர்ஜுனா தான் செலவினங்களை வந்து கவனிப்பாரா, இல்ல அதுக்கான மாற்று ஏற்பாடுகள்லாம் தாவேக்கா ரெடியா இருக்காங்க? நான் நீங்க செவிவழி சொன்னீங்க, நான் பல நேரம் நானே சொல்லிருக்கேன். இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், போன இஃப்தார் நோன்பு அங்கேதான் ஆதவர்ஜுனா தன்னோட செலவுகளை ஆரம்பிச்சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த விக்ரவாணி மாநாடு மட்டும் தான். விக்ரவாணி மாநாட்டிற்கு மேடை செலவு, விவசாயிகளுக்கு கொடுக்க செலவுங்கிறது விஜயோட செலவு. டிரான்ஸ்போர்ட்டோ ஃபுட்டோ அவங்க ஓனா பார்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது தொடர்ச்சியாக எல்லா மதுரைக்கு போனது. கரூர் ஸ்டாம்பீடோட விக்டிம்ஸ்க்கு கூட ஆதவர்ஜுனோட காசுன்னு சொல்லி சொல்றாங்க. அக்கௌண்ட் விஜயோட அக்கௌண்ட் இருக்கலாம் அது வரைக்கும் சொல்லி சொல்றாங்க.
என்ன சிம்பிளான காரணம், ஆதவர்ஜுனா உள்ள வரும்போது நான் 100 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி ஆஃபர் பண்ணார். விஜய் அதை வேண்டாம், நீங்க செலவு பார்த்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு ஸ்டேஜில் நீங்க 234 கேண்டிடேட்ஸ் படம் நீங்களே செலவு பண்ணீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, மினிமம் 2 கோடி வைங்க, 500 கோடி எப்படிங்க நாங்கள் செலவு பண்ணி அன்னைக்கே அவர் சொல்லிட்டார். இன்னொன்று, நீங்க ஆதவர்ஜுனா ரொம்ப செலவு பண்ண குடும்பத்துக்குள்ள நிறைய கேள்விகள் எழுது. ஏன்னா அவர் சொத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க, அவர் மாட்டி வந்து சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு. பட் ஸ்டில் அவரை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் போட்டிருக்காங்க. அப்போ நீ கேட்குற நேரத்துலலாம் காசு எடுத்து செலவு பண்ணா உன்னோட ஐடியா என்ன? ஆதவர்ஜுனாக்கு ஏதாவது நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஆதவர்ஜுனா இது ஒரு 10% கட்சியாகி இது பிஸ்னஸ் பண்ணலாம்னு கூட யோசிக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு அவங்க கேட்பாங்கல்ல, ஏன் எங்களுக்கு செலவு பண்ணிட்டே இருக்கு? அப்போ நீங்கள் 234 கேண்டிடேட்ஸை போட்டுட்டு ஆதவ் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் மாட்டார். நான் என்னுடைய தொகுதிக்கு பார்த்துக்கிறேன், விஜய் பெரம்பூரில் ஒரு நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு நான் பார்த்துக்குவேன். அதை தாண்டி என்னால் எப்படி பார்த்துக்க முடியும்? யாராவது கேட்டாங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கலாம், கேட்குற கோடிக்கணக்கெலாம் செலவு செய்ய முடியாது. அப்போது செலவுங்கிற விஷயத்தில் பயங்கரமாக லாக்காக இருக்காங்க. நீங்கள் முதல்ல இருந்தே தாவக ஏன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு இது எடுத்தாங்கன்னா, கூட்டணிக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை இந்த தேர்தலில். இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார், தம்பி 40 சீட்டு நான் 40 நான் பார்த்துக்கிறேன், எத்தனை கோடியாக நான் பார்த்துக்கிறேன், நான் செலவு செஞ்சுக்கிறேன், கேண்டிடேட்ஸ் மட்டும் நீங்கள் சில கேண்டிடேட்ஸ் நீங்கள் கொடுங்க, சில கேண்டிடேட்ஸ் நான் கொடுக்குறேன், இதான் டீல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. எந்த சிக்கலும் இல்லை, முடிஞ்சிருக்கும். அதை ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அது நடக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போ சொந்தமாக இருக்கக்கூடிய செலவு விஜயால பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். விஜயோட சொத்து இருக்கா? நிச்சயமா. நடுவில் சில கதைகளாக வந்துச்சு, விஜய் வந்து தன்னோட சொத்தை விற்கிறாரு பாருங்க, இது செலவு செய்யறதுக்காக தன்னோட சொத்துக்கெல்லாம் விற்கிறாரு, அதே மாதிரி டிவோர்ஸ் கேஸ் வருதுனால சொத்துக்கெல்லாம் விற்கிறாரு. இதுவும் கதை தான். இது ரொம்ப அழகா இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா, கட்டுக்கதையில பயங்கரமா அவிழ்த்து விடுறாங்க. விஜய் ஒரு பெரிய தியாகிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவர் எந்த சொத்தையும் விற்கல, எந்த சொத்தையும் அவர் விற்கல, எந்த சொத்தையும் அவர் வாங்கலை, இதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஆனாலும் அவர் விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், டே ஒன்லயே நான் இந்த கட்சிக்காக எந்த செலவு செய்ய மாட்டேன், தேர்தலுக்கு நான் நின்னா செலவு செய்வேன், மற்றபடி வேற யாரையும் கூட ஒருத்தர் இருக்காரு செலவு செய்ய மாட்டேங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்போ யார் செலவு செய்வாங்க பெருக்கி அங்கே ஸ்டக் ஆயிடுவாங்க. நீங்க ஏன்னா இப்போ திமுக அதிமுகலாம் வந்து அந்தந்த மண்டலம் இருக்கக்கூடிய ஒரு பிரதான தொழிலதிபர்களோ பண்ணுவாங்க, நிச்சயமா பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து செலவு பண்ணுவாங்க. அதே அந்த வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து தாவேக்காவுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறேன். ஒரு காலத்துல நான் சொல்றேன், கட்சி ஆரம்பிச்ச புதுசுல விக்ரவாணி மாநாடுங்க சரியான டைம். விக்ரவாணி மாநாடு முடிந்த பிறகு நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், வெவ்வேறு நபர்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. விஜய்க்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவர்கள், அவர் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விஜய்க்கு ஆஃபர் பண்ண ரெடியா இருந்தாங்க. விஜய் ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஜானை பார்க்க சொல்லுங்க, புஷியை பார்க்க சொல்லுங்க, தம்பி உனக்கு காசு கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க, விஜய்ங்கிற முகத்திற்கு காசு கொடுக்க வர்றாங்க, நீ ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு பாக்குறாங்க, நீங்க இதை வாங்கிக்கோங்க, செக்காக தான் கொடுப்பாங்க, நீங்க வாங்கிக்கோங்க, பிளாக்லாம் இல்லை, அதே வாங்கிக்கோங்க, இல்ல நீங்க ஜானை பார்க்க சொல்லுங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே கதை தான் ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொன்று ஜானோட கான்ட்ராக்ட்ல அவர் ஃபண்டிங் கொண்டு வருவாருன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஜானுடைய முகத்திற்கு யாராவது காசு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இல்ல வந்து புஷியானது போறாரா, உங்களை பத்தி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டோம், நீ வராதிங்க, விஜய் வேணா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு காலத்தில் கொடுக்க தயாரா இருந்தாங்க. நடுவில் ஆந்திர தொழிலதிபர்கள், இப்போ ரீசெண்டா மும்பை தொழிலதிபர்கள், இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே சும்மா கதை தாங்க. அதான் சொல்லல, விஜய் எஃபோர்ட்ஸ் போட்டு என்னைக்கோ நான் பல தினங்கள் சொல்லிருக்கேன், அரசியல்னா என்ன, ஒரு ஊருக்கு போகணும், காலையில நம்மளோட மாவட்ட செயலாளர்கள் நம்மளுடைய நிர்வாகிகளை சந்திக்கணும், காலையில மத்தியானம் தூங்கி எந்திரிச்சு தொழிலாளர்கள்லாம் வாங்கன்னு சொல்லி அவங்கள சந்திக்கணும், சாயந்தரம் பொதுக்கூட்டம் போடணும். இது போடுறதா அரசியல். மக்களுக்காக என்ன பேசணும்? இது ஜெகன்மோகன் ரெட்டி ஃபார்முலான வச்சாலுமே அவருமே இறங்கி வேலை செஞ்சாரு கிரவுண்ட்ல. எவ்வளவு வேலை பார்த்தாரு. நீங்க அதெல்லாம் நீங்க எதையுமே விஜய் கத்துக்கல இல்ல. ஸோ அது மாதிரி பண்ணியிருந்தாருன்னா விஜய்க்கு இன்னைக்கு வந்து யார்ட்டையும் கையாந்த வேண்டிய அவசியம் இல்லை, யார்ட்டையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கோடி கோடியா வந்து கொட்டி இருக்கும். நான் சொல்றேன் பியூராவே நீங்க உண்மையில் மாற்று அரசியல். இப்போ ஆம் ஆத்மிலாம் எப்படி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்களோ, எனக்கு காசு போடுங்க, அதே மாதிரி ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்க நான் QR கோடு கொடுக்குறேன், 200 இருந்து 2000 வரைக்கும் போடு, அப்படி கூட வாங்கியிருக்கலாம். பட் எந்த ஐடியாவுமே இல்லாமல் நம்ம வந்து வந்துடும். விஜய் என்ன நினைச்சிட்டாரு, அந்த மாடு செயலருக்கு நான் பொறுப்பு கொடுத்துட்டேன்ல, அவனை பார்த்துக்க சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் அதை நடக்குது. அவன் எப்படி பார்ப்பாங்க? 2-3 மாடு செயலர்கள் நீங்க வந்து அந்த 2வது ஆண்டு விழா வரும்போதே இன்னொரு 2 கூட்டத்துக்கு நான் கூப்பிடுங்க, நான் வீதிக்கு தெருவுக்கு வந்துடுவேன். இன்னைக்கே சொல்றாங்க சில மாடு செயலர்கள், ஒன்றிய நகரெல்லாம் சொல்றாங்க, இந்த எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து பாருங்க, அது நடக்கக்கூடாது, பட் அவன் சொல்றான் அந்த அளவுக்கு எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடியட்டும், என்ன நடக்குதுங்கிற பாருங்க. நகரத்தை உடைச்சு, கிளையை உடைச்சு, எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதானமாக இவர்கள் எல்லாரும் பயங்கரமா, நீங்க புஷி சொல்ற மாதிரி போஸ்டர் ஓட்டின காலத்துல வந்து, பேனர் வச்ச காலத்துல வந்து எவ்வளவோ செலவு செஞ்சுட்டு வந்தவங்க. இப்போ நம்ம திரும்ப அவங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணணும். நீங்க செலவுக்கு நான் காசு கொடுக்குறேன்ப்பா, ரொம்ப லீகல் லிமிட் 40 லட்சம் நான் கொடுக்குறேன்னு சொன்னா கூட ரொம்ப சந்தோஷமா, சரிங்க நான் நோட்டீஸ் பார்த்துக்குவேன், எனக்கு கூட வரணும் பார்த்துக்குவேன், ஏதாவது பார்த்துக்குவேன், நான் செலவு செய்யறேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்பது, யாரிடம் காசு இருக்கோ அவங்க செலவு செய்வாங்க. செங்கோட்டையன் அவர் பார்த்துக்குவார், அவருக்கு எலெக்ஷன். அருண்ராஜால பார்த்துக்க முடியும். அருண்ராஜ் வந்து ஆனஸ்ட் ஆஃபீஸர், அதெல்லாம் தாண்டி அவர் நிறைய காசு வச்சிருக்காரு. அவர் ஒரு கதையை தனி கதை. ஏன்னா இப்பயும் பூஸ்ட் பாட்டில் கொடுக்குற அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு, அவர் பார்த்துக்குவார். பர்வேஸ் ஆள முடியும், கல்லணையெல்லாம் நிறைய காசு வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி சம்பாரிச்ச வளமிக்க அம்பத்தூர் பாலமுருகன், வளமிக்க மாடு செயலர்கள் பார்த்துக்க முடியும். அதை தாண்டி மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, நான் சொத்தை வித்து தான் நான் வந்து சீட்டை செலவு பண்ணுவேங்கிறவங்களா பயங்கரமா மாட்டிக்குவாங்க. எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு ஐயோ ஏன்டா சொத்தை வித்தோம், ஏன்டா அந்த கட்சிகளை வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இப்போயும் புரியாது, அதற்கு பிறகுதான் புரியும். ஆனால் விஜய்
ரொம்ப தெளிவா இருக்காரு. யார்கிட்டையும் வந்து நம்ம காசு கொடுக்க மாட்டோங்கிற தெளிவா இருக்காரு. புதியவர்கள் தொழிலதிபர்கள் யாரும் விஜய் நோக்கி வருவார்களா? வரமாட்டார்கள். அவங்க இன்னும் அவங்களோட சாய்ஸ் இன்னைக்கு திமுக அதிமுக தான் இருக்கும். ஏன்னா விஜய் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கூட களத்தில் இறங்கிட்டாரு பாருங்க. 40 நாள் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண போறேன்னா கூட ஓகேப்பா, விஜய் ஒரு மாட்டு சக்தியாக வருவார், ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிச்சு நம்ம ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்தையே நீங்கள் இன்னும் காமிக்காம இருக்கீங்கல்ல, இன்னுமே விஜய் ஏன் வீட்டுக்குள்ள இருக்காரு? பெரிய கேள்வி. அதை ஒரிஜினல் சொன்னது எஸ்ஆபி முனிருச்சு அர்ஜுன், நம்ம இனிமேல் வெளியே போனால எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் இன்னும் கட்டுப்பாடு இல்லைண்ணா, நீங்கள் டெல்லியிலே கை காமிக்கலாம்னு கை காமிச்சிங்க. டெல்லியில் கை காமிச்சது இருக்கட்டும், சென்னையில் எப்போ கை காமிக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதற்கு பதில் வராத வரைக்கும் இது எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக சார். ரொம்ப க்ளோஸில் நின்றுருக்கும் எலெக்ஷனுக்கு. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு முன்னாடி GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Cobin Year-End Big Sale.